जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் குருகுலம் கட்டிகாஸ்தானம் என் ரிசர்ச் கட்டிகை பற்றி. இதை சொல்வதற்குத்தான் பூர்வ பீடிகையாக குரு வாத்தியார் என்று ஆரம்பிக்க போக அது எங்கெங்கேயோ இழுத்து கொண்டு போய் விட்டது. என் புது கதையை, என் ரிசர்ச்சை இனிமேல் டிலே பண்ண போவதில்லை. கட்டிகாஸ்தானம் என்று ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். கேட்ட மாதிரியாவது இருக்கலாம், அல்லது கேட்காமலே கூட இருக்கலாம். ஹாஸ்யம் மாதிரி சொன்னாலும் வருத்தத்தோடு சொல்கிறேன். நம் பூர்வீக சாஸ்திரங்கள், நம்முடைய வித்யாபியாச முறைகள், அதற்கான ஸ்தாபனங்கள் ஆகியவற்றை பற்றி பொது அறிவு தற்போது மிகவும் குறைந்துவிட்டதே என்று வருத்தமாக இருக்கிறது. நான் விஷயஜர்கள் என்று நினைத்து கட்டிகாஸ்தானத்தை பற்றி கேட்டவர்களில் கூட சிலருக்கு அந்த பெயர் மட்டும் தெரிந்திருந்ததே தவிர அதை பற்றி எந்த விவரமும் தெரியவில்லை. இந்த கட்டிகாஸ்தானங்கள் நம் ஊர்களிலேயே நிறைய இருந்திருக்க, இவர்களோ கோதாவரி தீரத்தில் தான் கட்டிகாஸ்தானம் என்ற பெயரில் வித்யாசாலைகள் இருந்ததாக தெரிகிறது. அதற்கு மேல் அதை பற்றி தெரியவில்லை என்றார்கள். இந்த மட்டும் கட்டிகாஸ்தானம் என்றால் வித்யாசாலை என்று தெரிந்து கொண்டிருக்கிறார்களே என்று கொஞ்சம் திருப்திப்பட்டேன். வித்யாசாலைகளிலும் நம்முடைய வேத சாஸ்திரங்களை மட்டுமோ அல்லது அவற்றோடு இதர கலைகளையும் அந்த கால சயின்ஸ்களையும் சேர்த்தோ போதித்தவற்றுக்குத்தான் கட்டிகாஸ்தானம் என்று பேர். பிற்காலத்தில் வேண்டுமானால் வேத வித்யா சம்பந்தமில்லாத கலாசாலைகளுக்கும் இந்த பேர் வந்திருக்குமோ என்னவோ. ஒரிஜினலாக வேதாபியாசத்தை மையமாக கொண்டவற்றுக்கே இந்த பெயர். கட்டிகை என்று தமிழில் சுருக்கி குறிப்பிடுவார்கள். குருகுலமாக இல்லாமல் பல வாத்தியார்கள் ஏராளமான மாணாக்கர்களுக்கு வேதம் அல்லது வேதத்தோடு செக்குலர் எஜுகேஷன், அதாவது உலகியல் படிப்பு சொல்லிக் கொடுத்த கலாசாலைகளும் இருந்தன என்றும், புத்தருக்கு முந்தி குறைச்சலாக இருந்த இவை அவருக்கு பிற்பாடு நிறைய ஏற்பட்டன என்றும் சொன்னேன் அல்லவா. இவற்றுக்குத்தான் கட்டிகாஸ்தானம் என்று பேர் என்ற அளவுக்கு கொஞ்சம் ஆராய்ச்சியிலேயே புரிந்து கொண்டேன். காஞ்சி மண்டலத்தில் இருந்ததாக நான் சொன்ன கல்வி நிலையங்கள் இப்படிப்பட்ட கட்டிகாஸ்தானங்களே. கோதாவரிக்கும் போக வேண்டாம், கங்கோத்ரிக்கும் போக வேண்டாம். அடுத்த ஆராய்ச்சி என்ன என்றால், எங்கெங்கே இவை இருந்தன என்று சரித்திரத்தை, இலக்கியத்தை, சாசனங்களை தோண்டி பார்த்தது. இப்படி நிறைய தோண்டி துருவினேன். அதிலே கொஞ்சம் பின்னால் சொல்கிறேன். என் பெருமை அடித்துக் கொள்வதற்கு தானே ஆரம்பித்திருக்கிறேன். பெயர் காரணம். இதைவிட எனக்கு ரொம்ப குதூகலம், அதாவது கியூரியாசிட்டி ஏற்படுத்தி ஆராய்ச்சியில் இறக்கிவிட்ட விஷயம் என்னவென்றால், கட்டிகை என்று ஏன் பேர் வந்தது என்பதுதான். கட்டிகை என்றால் சின்னதான பானை என்று ஒரு அர்த்தம். கட்டம் பெரிய பானை, கட்டிகை அதைவிட சின்ன பானை. கட்டிகை என்றால் ஒரு நாழிகை பொழுது என்று இன்னொரு அர்த்தம். அந்த வார்த்தை எந்த அர்த்தத்தில் அல்லது எந்த விதத்தில் வித்யாசாலைக்கு பெயராக இடப்பட்டது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆர்வம் உண்டாயிற்று. நான் கேட்டு பார்த்த யாருக்கும் சொல்ல தெரியவில்லை. கடைசியில் எத்தனையோ தோண்டி துருவியதில் என்னுடைய ரிசர்ச்சில் பாஸ் பண்ணி விட்டேன். அந்த பெருமை அடித்துக் கொள்ளத்தான் இப்போது கதை அளந்து கொண்டிருக்கிறேன். மெட்ராஸில் இருக்கிற ஓரியண்டல் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரிக்காரர்கள் தங்களிடம் உள்ள சுவடிகளில் பலவற்றை அச்சு போட்டு வருகிறார்கள். சமீபத்தில் குறிப்பு, இவ்வுரையின் இப்பகுதி ஸ்ரீசரணர்கள் 1965 அருளியது. அவர்கள் போட்டிருந்த ஆபோகம் என்ற புஸ்தகத்தை படித்து பார்த்து கொண்டிருந்தேன். இது என்ன புஸ்தகம் என்று சொல்ல வேண்டுமானால், இதற்கு அப்பா புஸ்தகம், தாத்தா புஸ்தகம், கொள்ளுத்தாத்தா புஸ்தகம் முதலியவற்றை பற்றி சொல்லியாக வேண்டும். இவையெல்லாம் அத்வைத்த சாஸ்திரங்கள் ஆனபடியால் உங்களுக்கும் கொஞ்சம் தெரிந்திருப்பது நல்லதுதான். சொல்கிறேன். வியாசர் பிரம்மசூத்திரம் செய்திருக்கிறார். அதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். அந்த பாஷ்யத்துக்கு பாஷ்யம் மாதிரி விளக்க உரை வாசஸ்பதி மிஸ்ரர் செய்திருக்கிறார். இதற்கு பாமதி என்று பெயர். வாசஸ்பதி மிஸ்ரருடைய பத்னியின் பெயர் பாமதி. அந்த பெயரையே புஸ்தகத்துக்கு வைத்தார்.
குறிப்பு: இதற்கான காரணம் இனி வரவிருக்கும் தெய்வத்தின் குரல் பகுதிகளில் ஒன்றில் வெளியாகலாம். பாஷ்யத்தின் பாஷ்யமான இதற்கும் பாஷ்யம் மாதிரி அமலானந்தர் என்பவர் கல்பத்தரு என்று எழுதியிருக்கிறார். அந்த கல்பத்தருவுக்கும் விளக்க உரையாக லக்ஷ்மி நரசிம்ஹர் என்பவர் எழுதியதுதான் ஆபோகம். அதாவது பிரம்மசூத்திரத்தின் குழந்தை அதற்கு ஆச்சாரியால் செய்த பாஷ்யம் என்றால் பேரக்குழந்தைக்கு பேரக்குழந்தை ஆபோகம். அந்த புஸ்தகத்தை பார்த்ததிலிருந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காக அதன் அப்பா புஸ்தகமான கல்பத்தருவை பார்க்க வேண்டி வந்தது. அதிலே ஓரிடத்திலே கட்டிகாஸ்தானத்தை பற்றி வருகிறது. எந்த இடத்திலே என்றால் பிரம்மசூத்திரத்தின் 3ஆம் அத்தியாயம் 4ஆம் பாதம் 20ஆம் சூத்திரத்தை விளக்கும் இடத்திலே சந்நியாசிரமம் என்பது உண்டு என்று சூத்திரக்காரர், அதாவது வியாசர் அபிப்பிராயப்படுகிற இடம். கிரகஸ்தன் பண்ணும் வைதிக கர்மாவினாலேயே அவனுக்கு நேராக மோட்சம், வைதிக கர்மாவை விட்ட சந்நியாசம் கூடாது என்கிற ஜைமினியின் பூர்வ மீமாம்சை கொள்கையை ஆக்ஷேபித்து இங்கே வியாசாச்சாரியால் துரியாசிரமத்தை, 4வது ஆசிரமான துறவரத்தை ஸ்தாபித்திருக்கிறார். சந்நியாசியின் லட்சணம் என்ன என்று இங்கே கல்பத்தருவில் அமலானந்தர் கொடுத்திருக்கிறார். சந்நியாசி என்பவன் சிகையை எடுத்துவிட்டு முண்டனம் பண்ணி கொள்ள வேண்டும், அதாவது மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும், பூணூலை அறுத்து போட்டுவிட வேண்டும் என்றுதான் பொதுவிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சிகையையும் பூணூலையும் கத்தரிக்காமலே சந்நியாசி இருக்கலாம் என்ற வழக்கத்தை சிலர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிற்காலத்தில் வந்த ராமானுஜ சித்தாந்தத்தில் இந்த வழக்கம்தான். இதில் எது சரி என்று இங்கே கல்பத்தருக்காரர் தம் அபிப்பிராயத்தை சொல்கிறார். ஏது சிகா யக்ஞோபவீத தியாக ரூப பாரம ஹம்ஸ்ய விருத்திம் ந மன்யந்தே தேன பஷ்யந்தி பிரத்யக்ஷ கட்டிகாஸ்தானேஷு பட்யமா ந ஆதர்வணி ஸ்ருதிம் சச்சிகம் வபனம் கிருத்வா பஹிசூத்ரம் தேஜத் புதஹ என்கிறார். சந்நியாசிகளில் உச்சமான பரமஹம்ச முறைக்கு போகிறவன் தலையை பண்ணிக்கொள்ள வேண்டாம் என்றும் பூணூலை கத்தரித்து போட வேண்டாம் என்றும் சொல்கிறவர்கள், சந்நியாசிரமம் எடுத்துக்கொள்ளும் புத்திமான் சிகையை எடுத்துவிட்டு பூணூலையும் துறந்துவிட வேண்டும் என்று கட்டிகாஸ்தானத்திலே அத்தியனம் செய்பவர்கள் சொல்லும் அதர்வ வேத வாக்கை கேட்டதில்லை போலிருக்கிறதே என்று அர்த்தம். இதிலிருந்து தெரிகிற இன்னொரு முக்கியமான விஷயம், பிற்காலத்தில் அதர்வ வேத அத்தியனம் அடியோடு மங்கி போய்விட்டாலும் அக்காலத்தில் அந்த வேதமும் போதிக்கப்பட்டிருக்கிறது என்பதாகும். அதிருக்கட்டும், இதிலே கட்டிகாஸ்தானம் என்பது குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. பிராச்சீனமான, அதாவது தொன்மை வாய்ந்த அத்வைத்த பிரமாண நூல்களில் ஒன்றிலேயே கட்டிகாஸ்தானத்து பசங்களின் அத்தியனத்தை இவர்கள் கேட்டதில்லையா என்ன என்று வருவதால் கட்டிகாஸ்தானங்கள் வித்வஜனங்களால் மிகவும் மதிக்கப்பட்டது நன்றாக தெரிகிறது. கல்பத்தரு எழுதிய அமலானந்தர் அதன் முடிவில் சொல்லிக் கொள்வதிலிருந்து அவர் தேவகிரியில் கிருஷ்ணன், மகாதேவன் என்ற யாதவ வம்சத்து சகோதரர்களின் ஆட்சி காலத்தில் இருந்தவர் என்று தெரிகிறது. இது கிபி 13ஆம் நூற்றாண்டு மத்தியாகும். அதாவது ராமானுஜருக்கு 100-150 வருஷம் அப்புறம். இதற்கு முன்னாடியும் பின்னாடியும் எப்போதிலிருந்து எதுவரை கட்டிகாஸ்தானத்தை பற்றி ஆதாரபூர்வமான சாசனங்களில் பிரஸ்தாபித்திருக்கிறது என்று தேடி பார்த்தேன். ஆராய்ச்சி அமலானந்தர் காலத்துக்கு கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னால் கொண்டுவிட்டது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.